முதல்ல வந்து வாழ்வியல் பரிகாரமா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருளர்கள், சர்ப்பத்தை காக்கக்கூடிய இருளர்கள். அவங்களுக்கு 1 மாசம் சாப்பாட்டு காசுக்கோ, இல்ல ஒரு துணிமணி எடுத்து குடுக்குறதோ சரி. ஏன்னா, மனுஷனா பிறந்து அந்த பாம்போட விஷத்த சின்ன வயசுலேருந்து குடிச்சு தான் விஷத்த உடம்போட வச்சிருக்கக்கூடியவங்க. அவங்கள பாம்பு கடிச்சா யார் சாவ அவங்க? மாட்டாங்க. இருளர்கள். அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க பாம்பு பிடிக்கிறவங்க, பாம்ப பாதுகாக்கிறவங்க. இப்ப பாம்பு பண்ணையில கூட ஒரு 2 பேர் பேசுனாங்களே, வீடியோஸ்லாம் வந்துச்சு. அந்த பாம்பு கடிச்சு இந்த விரலே எனக்கு போயிடுச்சு அப்படிலாம் காட்டுனவங்க. அவங்க அப்பா! இருளர்கள். ம். சர்ப்ப இனத்த சேர்ந்தவங்க. சர்ப்பத்த தான் அவங்க தொழிலா பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். அதேபோல அந்த பாம்பு பண்ணையில இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு ஒருவேளை உணவுக்கு சாப்பாடு குடுக்கலாம். ஏன்னா, பாம்பு கிட்ட இருக்க ஒரு குணம் என்னன்னா, அது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருச்சுன்னா, அந்த இடத்த விட்டு செரிமானம் ஆகுற வரைக்கும் நகராது. நம்ம மாரி காலையில ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு, மதியானம் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும். அது வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்து நகராது. அந்த வயிறு ஃபுல்லாயி அத அமுக்கி சைலன்ட்டா உட்கார்ந்துச்சுனாலே, நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய சர்ப்பம் சைலன்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ம். இதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடியது. 2வது தான் நீங்க போய் பால் ஊத்துறது, முட்டை உடைச்சு வைக்கிறது இதெல்லாம். வாழ்வியலா அந்த இருளர கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போட்டு, போதும் வயிறு நிறைஞ்சிருச்சுன்ற வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு சர்ப்ப சாபம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம்.